இப்பொழுது வந்து அமர்ந்திருக்கிறார். மணி 4 மணிக்கு பகவானை சுமேரு பர்வதத்தில் வைத்து 108 குடம் ஜலம் ஜன்மாபிஷேகம் செய்ய இருக்கின்றார்கள். ஜோதி ஒளியாகிய சுந்தரனே ஐயோக்கும் புவிநாதனே சொர்க்க மத்திய பாதாளோகமும் குடஒளியானதனே வேதமுடி பாடிய விண்ணராயனே வேதாந்த நடராஜனே விளங்கும் வைபோகனே நராந்த சித்தனே வெளிக்கும் பரிசுத்தனே ஆரியே ஓர்க்கு அன்பு பிரகாசனே அவரின் நீங்குலே அண்ட குழந்த மகிழ்ச்சியும் பெற்ற ஆதிநாத கருளே. அந்த ஆண்டுதோறும் முதல் ஒரு பூஜையை நடத்துவார். அது மாதிரியாக அவர் திருநாபுரத்துக்கு அழைத்து சென்று ஒரு பஸ் ஜனங்களை அழைத்து சென்று அருமையாக நடந்திருக்க வேண்டும். தெரியும். ஏனென்றால் அவர்களுக்கு செய்வதற்கு ஒரு ஊக்குவித்தாக இருக்கும். மேலும் சிறப்பாக செய்ய அவர்களுக்கு ஒரு ஆட்டம் ஏற்படும். அதுல அவங்களுக்கு சந்தோஷம், எனக்கும் அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. பகவானால் அருளப்பட்ட 2 அறம். என்னுடைய வீடு ஏன்னு கேட்டா நம்ம தமிழ்நாடு சமணப்பேரவை தலைவருக்காக உருவாக்கி இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த விழாவை போயிட்டு யாரையும் போயிட்டு வெளியில் இதெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கலாம் ஆந்திருக்காரு. இப்ப அப்படி இருந்தாலும் அப்ப எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியும். ஒரு தடவை அவர் கேட்டுட்டாரு, ஜெயந்தி விழாவிலே ஏராளமான குடியினர் இந்த பகுதியிலே மனதார வாழ்த்துகிறேன். சிவயாத்திரையிலே வணக்கத்திற்குரிய போற்றுதலுக்குரிய பொறியாளர் ஐயா அவர்கள் இப்பொழுது முயற்சி எடுத்து விழா நடத்துகிறார்களே, மக்கள் கூட்டம் வரவில்லையே என்று தன்னுடைய ஆதங்கத்தை விழா மேடையில் வைத்தார். அப்பொழுது நான் சொன்னேன், வருத்தப்படுவதிலே எந்த வருத்தமும் இல்லை. வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆகும். 2 பேர் தான் வருவாங்க, 2 பேர் தான் வருவாங்க. வருத்தப்படாத வாலிபர் தப்புமா? ஏன் இந்த நிலைமை திகம்பர சமயத்தை தவிர வேறு சமயத்துக்கு கிடையாது. ஏன்னு கேட்டால் இவர் பேருக்கு என்ன நமக்கு தெரிய போகுது? நமக்கு தெரியாத இவர் பேருக்கு போறாரு. ஆகவே அதனால்தான் நம்முடைய மக்கள் கூட்டத்திற்கு வருவதற்கு காரணம் என்ன என்றால் எல்லா சமயமும் ஏகாந்தவாதம், நம் சமயம் ஒன்றுதான் அநேகாந்தவாதம். காரணம் என்ன என்றால் அவர் சொன்னது மட்டும் ஏற்றுக்கொள்வார், நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதனாலதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் 2 இருக்குது. என்ன இருக்குங்க? ஒன்று வாதம், 2வது புரிவாதம். ஏன்னு கேட்டா வாதம் இருக்கிறதுனாலதான் இப்படிப்பட்ட அறிவு வளர்ந்து, புரிவாதம் இருக்கிறதுனாலதான் காரியம் சித்தியாகும். வாதத்திற்கும் புரிவாதத்திற்கும் நன்றாக இதை நீங்கள் எடுத்துக்கணும். இது 2ஐயும் கெட்டியாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். வாதத்தை விட்டீங்கன்னா அறிவு ஞாபகம் வராது. புரிவாதத்தை விட்டீங்கன்னா நம்மளை ஏமாற்றிருப்போம். ஆகையினால புரிவாதத்திலே உறுதியாக இருந்தால்தான் வாதம் பெறும். ஆகவே இந்த 2 செய்திகளை நினைவில் எடுத்துக் கொள்ளணும். அடுத்ததாக கிறிஸ்தவர்களுக்கு வாரத்திற்கு 1 நாள், இஸ்லாமியர்களுக்கு தினம் 5 முறை, சமணர்களுக்கு 6 கடமை. இந்த 6 கடமை எல்லாருக்கும் தெரியும். நானும் பல மேடையில் பாருங்க.
உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு சொல்லிட்டே போட்டா யாராவது போட்டு கேட்டு பாருங்க சொன்னா தெரியுங்க, எனக்கு எப்படி தெரியும்? சொன்னது மட்டும்தான் தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? ஆறுது நாட்டிலே கெட்டு போனது சொல்லாமல் கெட்டது. சொல்லி வச்சோம், கேட்கிறாங்களோ இல்லையோ சொல்லணும். கமலமாய் பிறந்தவனுக்கு 6 கடமை: தேவ பூஜா, குருபாசி, சுவாத்தியாயம், தர்மம், தபம், தானம். இந்த 6 முன்னேறதோ விட்டுருங்க. யாரும் கோயிலுக்கு போகிறது ரொம்ப கஷ்டம் இருக்கும், யாரும் போறதில்லை. காலையில இருந்து பகவான கும்பிடுமோ இல்லையோ கால் வச்சு அரும்பெற்று பலப்படிப்பு வெற்றி கண்ட பெருவீர சைவாளி வாழைவாளி என்னுடைய இதய சிம்மாசனத்திலே அமர்ந்து என்னை நாடும் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். மனதிற்கும் போட்டிருக்கும் அதிகார் ஐயா ஜீவபந்து ஸ்ரீபால் அவர்களுடைய பாத கமலங்களை பணிந்து வழங்கி அந்த ஆன்மா வாழ்கிற நோக்கி தொழுது என்னுடைய தொடங்குகிறது. காஞ்சி மாவட்டத்தினுடைய மாணவர்கள் ஸ்ரீ ஆறுநாள பவனுடைய நாளையத்திலே நடந்துகிற இந்த 9ஆம் ஆண்டு நிகழ்வுக்கு மூல காரணமாக இருந்து இந்த விழாவை மிக சிறப்போடு சபையோடு நடத்தி கொண்டிருக்கிற ஐயா பங்காரம் அப்பாச்சினார் அவர்களையும், தமிழ்நாடு ஜெயின பேரவையினுடைய தலைவராக ஜெயின இளைஞர் கழகத்தினுடைய தலைவராக மாற்றமின்றி மதுரை தமிழ்ச்சம பண்பாட்டு மன்றத்தினுடைய தலைவராக இந்த அரவிழா கூட்டத்தினுடைய தலைவராகவும் வருகிறது. தொடர்ந்து தலைமை பொறுப்பிலேயே தமிழ் சமத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்ற திருவரப்புரியார் ஐயா திருநெல்வேலி அவர்களையும், தமிழ்நாடு சமணப்பேரவையினுடைய தலைவராக தமிழ்வும் நல்லுலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கெல்லாம் மத்தியில் பல்வேறு இனங்களுக்கும் மத்தியில் தான் செய்திருக்கிற அளப்பரிய பணிகளை எல்லாம் மத்தியிற்கு நீண்டாலும் அத்துணை சொல்லுதற்கரிய பல்வேறு சாதனைகள் எல்லாம் செய்திருக்கிற மனிதர்களுக்கும் பட்டுள்ள முறையே ஐயா ஆப்பு அரவாணி அவர்களையும் வணங்கி இந்த அரவிழா கூட்டத்திற்கு வந்து தந்திருக்கிற உங்கள் அத்துணைகளையும் நெஞ்சார வாயார வாழ்த்தி வழங்கி வரவேற்பதையும் ஈடு இணையற்றம் ஏற்றுகிறேன். எங்களுடைய இந்த பணியாளர்களுடைய வரலாற்றிலே கற்பனையும் நினைக்க முடியாத வகைகளெல்லாம் தங்கி கவனத்துடைய உயிரை மேல்நோக்கிக் கொண்டிருக்கிற மாமொழிகள் பகுதியாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிற இந்த பணிமண்டலத்தை நடைபெற்ற அகிம்சை நடை விழா தொடர்ந்து கடந்த 4 மாதங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விழாக்களுக்கெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற பகுதிகளே உங்கள் அனைவரையும் நெஞ்சார வாயார வழங்கி வரவேற்பது ஈடு இணையற்றம் ஏற்றுகிறேன். காலம் குறுகியிருக்கிற காரணத்தினாலே சமணம் சொல்லியிருக்கிற எளிமையான ஒரே ஒரு மார்க்கம், நாம் எல்லோரும் பிறவியாலே பிறவி ஓரவில் இருந்து 6 வரை எத்தனை பிறவிகள் இருந்தாலும் எல்லா பிறவிகளுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும். அப்படி வாழ்வதற்கான வழிவகைகளை தெரிவித்தால், இந்த படிப்பை படித்தால் நாம் பெரிய ஆளாக வர முடியும். இந்த வேலைக்கு சென்றால் மிக அதிகமான வருமானம் கிடைக்கும். இந்த வியாபாரத்தை செய்தால் நாம் நல்ல வருமானத்தை பெற்றுவிட முடியும். அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், பேச வேண்டும் என்கிற கட்டாயம் பசி வந்த வந்திடம் 10 பறந்து போம் என்பதை உணர்ந்தவர் தான். ஒரு 5 நிமிடங்கள் மதிப்பிற்குரிய அப்பாச்சினார் அவர்களுக்கும் அவரை சார்ந்து ஒழுகிக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நன்றி சொல்லி என்னை அழைத்ததற்கு நன்றி கூறி முடிக்கிறேன். வீட்டிற்கின்ற சான்றோர்கள் மக்களுக்கும் மற்றும் உள்ள பெற்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய சான்றோர் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொன்னூர் மலையில் கல்விக்கூடம் திருவிழா அன்று பொன்னூரார் சார்பில் நடந்த மேடை கூட்ட மேடையில் பொன்னூர் பேராசிரியர் என்று திரு பாஸ்கர் அவர்கள் அவரை சொன்னது, நம்முடைய இளைஞர்கள் நம்மை விலகி செல்கிறார்கள் என்று சொல்கிறீர்கள், அவர்களுக்கு நாம் என்ன செய்தோம்? அதை நாம் நினைத்தோமா? ஆகையினால் என்னுடைய கல்லூரியில் படிக்கின்ற இளைஞர்களை தேடி பிடித்து அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன, அவர்களுக்கு